ஒன்று அறிந்து கொள்ளுங்க, இனி உலகம் தழுவின ஒரு பஞ்சம் வரப்போகிறார். எப்படி உலகம் தழுவின கொள்ளை நோய் வந்ததோ அதே மாதிரி அங்கொன்று இங்கொன்று பஞ்சம் காணப்பட்டாலும் மிகப்பெரிய பஞ்சம் இந்தியாவிலும் வரப்போகிறது. மக்கள் உணவுக்காக கையேந்துகிற நிலைமை வரப்போகிறது. இது எழுப்புதலுக்கான ஒரு ஆயத்தம். அரசாங்கம் நம்மளை காப்பாற்ற முடியாது, எல்லாம் மேடை போட்டு பேசுவாங்க, ஒருத்தரால் நமக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது. நம்மை சிருஷ்டித்த தேவன்தான் என்று அவரை நோக்கி பார்க்கிற பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்ச காலத்தில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் போஷித்து காப்பாற்றுவார். தேவ பிள்ளைகளுக்கு பஞ்சம் இருக்காது. தேசத்தில் எல்லாம் பஞ்சம், எங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கஷ்டம். சாதி பார்த்த விதவை வீட்டில் மாத்திரம் மாவும் குறையலை, எண்ணெயும் குறையலை. பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் கூட சாப்பாடு இல்லைன்ற நிலைமை இல்லை. அதுதான் நடக்க போகிறது. தேசமெல்லாம் பஞ்சம் உண்டாயிருக்கும், உங்கள் வீட்டில் செழிப்பாக இருக்கும். பஞ்ச காலத்திலும் பாதுகாக்கிற தேவனாயிருப்பார். அப்போ ஆண்டவர் பெருக பண்ணுகிறார், அந்த மாவை பெருக பண்ணுகிறார், எண்ணெயை பெருக பண்ணுகிறார். உங்கள் வீட்டிலையும் அது நடக்கும், உங்கள் வாழ்க்கையிலும் அது நடக்கும்.